நம்ம மதுரையிலேருந்து நம்ம திருநாகேஸ்வரர் கோயிலுக்கு போகணுமா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பஸ் ரூட் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேராக எங்கே இருந்தாலும் நேராக நீங்கள் மாட்டுத்தாவணி வந்துடுங்க. மாட்டுத்தாவணியில் வந்துட்டு நீங்கள் கும்பகோணம் பஸ் இருக்கும். கும்பகோணம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயத்துக்குத்தே இருக்கும். நீங்கள் வந்து தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏறி நீங்கள் கும்பகோணம் போய் மாறி போயிருங்க. நாங்கள் தஞ்சாவூர் பஸ்ஸில் தான் ஏறினோம். நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுங்க. ஏன்னா லேட் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே போய் மாறி போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிரும். நாங்கள் தஞ்சாவூர் பஸ்ஸில் தான் ஏறி போய்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு பரிகாரம், இந்த கிரகம், இந்த இதெல்லாம் இருந்தீங்கன்னா உண்மையிலே அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அது நீங்கள் தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏறி போகும்போதே நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலெலாம் சூப்பராக பார்க்கலாம். கோபுரம் அவ்வளோ அழகாக தெரியும். நான் அந்த வீடியோவில் எடுத்திருக்கேன் பாருங்கள் கோபுரத்தை. தஞ்சை பெரிய கோவில் இன்னும் நான் போனதில்லை, ஆனால் போகணும் ஒரு நாள். வேறு லெவலில் இருந்துச்சுங்க தஞ்சாவூர் கோயில். இதுதான் என்ட்ரன்ஸு, தஞ்சை பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ரைட்டில் கட் ஆகி கும்பகோணத்துக்கு போயிடும். நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு கூட வரலாங்க. 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு, இல்லாட்டி கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு வர்றது நல்லது தான். நாங்கள் அப்புறம் தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏறி அப்புறம் நேராக நம்ம தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம தஞ்சாவூர் இங்கே தான் நம்ம பசங்களாம் ரீல்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நேராக நம்மளை வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக சாப்பாடு வந்து நீங்கள் இங்கே சாப்பிடாதீங்க. மோஸ்ட்லி இங்கே சாப்பாடு அவ்வளோவா சரியில்லை. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சாப்பிடாதீங்க, வேறு வெளியவே சாப்பிட்டு வந்துடுங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து சாப்பாடு சுத்தமாக சரியில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநாகேஸ்வரர் போகிறதுக்காக பஸ் வந்து இங்கே தான் நிற்கும். தனியாக லோக்கல் பஸ்லாம், சிட்டி பஸ் வந்து இங்கே நிற்கும். அதில் ஏறிடுங்க. ஏறிட்டு வந்து நீங்கள் இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டோன்னே நாங்கள் மாலையை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதாங்க நம்ம திருநாகேஸ்வரர் கோயிலோட கோபுரம். சரியான பெரிய கோவிலுங்க உண்மையாகவே. பக்கத்துலலாம் கடையெல்லாம் சின்ன சின்ன கடையாக வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு உள்ளே போன என்ட்ரன்ஸு, இதாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே பெரிய ஒரு கம்பம் இருக்குங்க, வேறு லெவலாக இருக்கும் அந்த கம்பம் உள்ள. இதான் நம்ம திருநாகேஸ்வரர் கோயிலோட என்ட்ரன்ஸு. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். அடுத்து நாங்கள் அப்படியே உள்ளே நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் போய் டிக்கெட் எடுத்துடுங்க. உடனே டிக்கெட் போட்டுருங்க. ஏன்னா சாமியை பக்கத்தில் பார்க்குறதுக்கு டிக்கெட்டு தாங்க வேணும். நீங்கள் மோஸ்ட்லி ஸ்பெஷல் டிக்கெட் போடுறதாங்க நல்லது. நீங்கள் அது போட்டிங்கன்னா பக்கத்துலேயே சாமியை உட்காந்து பார்க்கலாம். அடுத்து நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம். மஞ்சள் பை கொடுத்துட்டு ஒரு பூ கொடுத்தாங்க, வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க. ஆனால் உள்ளே ஃபோன் அலௌடு இல்லைங்க கோயிலுக்குள்ளே. அதனால தான் வீடியோ கவர் பண்ண முடியல. அந்த மஞ்சள் பை, பூ, உள்ள துண்ணீர், பிரசாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க. உள்ளே அங்கே தண்ணி இருக்குங்க, செம்மையாக இருக்கும். மின்னல் வாட்டர் மாதிரியே இருக்குங்க தண்ணி. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கோபுரங்கள்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆள் எல்லாருமே பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானும் அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சாமியை பார்த்துட்டு. நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு பரிகாரம் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்துடுங்க. அடுத்து நாங்கள் விளக்கு ஏற்றணும். எனக்கு வந்து 21 விளக்கு சொல்லியிருந்தாங்க ராகு திசைக்கு. அதுக்கு நான் வந்து 21 விளக்கு கடையில் விளக்கு வாங்கியிருக்கு. 21 விளக்கு பில்லு கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு போய் விளக்கு கரெக்டாக ஏற்றுங்க. காற்றடிக்கும், நீங்கள் பார்த்து 21 விளக்கு ஏற்றிடுங்க எப்படியாச்சும். நான் அப்புறம் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒரு குத்து விளக்கு இருக்குங்க. அந்த குத்து விளக்கில் வந்து நீங்கள் தீயை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு விளக்கு ஏற்றிடுங்க. அடுத்து நீங்கள் பாத்ரூம் வேணும்னா உள்ள கோயில்லையே இருக்குது. உள்ளே லெஃப்ட் சைடு போகணும். அடுத்து நீங்கள் ரிட்டன் வரும்போது ஒரு கோயில் இருக்குங்க. நீங்கள் அந்த கோயிலையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும் அந்த கோயில். பழங்காலத்து சிலை, புத்தர் சிலை, இந்த இதெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இதான் நம்ம முருகன். இதான் கோயில். இது ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில். நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு சிலை இருக்கும் பாருங்கள், இந்த புத்தர் சிலை கல்லில் செஞ்சது அந்த காலத்தில். அடுத்து இங்கிட்ட ஒரு திருமணம்னு ஒன்று இருக்கும், இங்கே ஒரு சிலை இருக்கும். நல்லா இருக்குங்க அந்த சிலையெல்லாம். வேறு லெவலில் இருந்துச்சு சாமி. அப்புறம் இந்த கோயிலையும் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. இது ஒரு சாமி. அவ்வளோதான். அப்படியே நீட்டாக கோயில் வேறு லெவலில் இருந்துச்சு.
சாமியை கும்பிட்டு 3 கோபுரமே அப்படியே அழகாக தெரிஞ்சுச்சு. நாங்கள் நைட்டு வர்றதுக்கு 12 மணி ஆயிடுச்சுங்க.